Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு scallop neck design எப்படி கட் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு பேப்பர் கேன்வாஸ் வந்து நீங்க neck widthல இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சும் neck depthல இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சும் நீங்க மெஷர் பண்ணிட்டு நீங்க கேன்வாஸை அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் லைனிங்ல தான் மார்க் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அலோ ப்ளவுஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குங்களா மார்க்கிங். ஸோ நான் இதை வந்து நான் இப்போது நெக் டெப்த் கொஞ்சம் இறக்கமாக ஒரு 9.5 வைக்கிறேன். அதாவது 10 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/4 இன்ச் வைப்போம் இல்லையா, அதை 9.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் நான் அந்த நெக்கோடைய அகலத்தை கொடுத்துக்கிறேன் இங்கே. ஏன்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கீழே கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சாகவும் மேலே வந்து ஒரு 2.5 2.6 இருக்குது இல்லைங்களா, சேம் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள் 3 இன்ச் இருக்குங்களா. நான் இப்போ இந்த 3 இன்ச் லைன்லேருந்து நான் இங்கே ஒரு பாக்ஸ் நான் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இங்கே எக்ஸாக்ட்லேருந்து தான் நான் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராலேருந்து லைன் ட்ரா பண்ணல, எக்ஸாக்ட்லேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது கேன்வாஸை நீங்கள் இந்த மாதிரி இது பார்த்தீங்களா ஷைனிங்காக இருக்குங்களா, இந்த ஷைனிங் இருக்கிற சைடு வந்து உங்களுக்கு க்ளூ இருக்கும், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அந்த க்ளூ இருக்காது. நம்ம க்ளூ இருக்கிற சைடை வந்து ஃபேப்ரிக்கில் படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் அந்த கட் கேன்வாஸில் நீங்கள் அந்த கட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்மளுக்கு இந்த லைன்ஸ் தெரியுது இல்லையா, இந்த லைனை நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு நான் இப்போ பெனில் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக இருக்கணும். இந்த லைனை நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கேன்வாஸில் இந்த ஸ்கேலப்பை கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸாக்ட்ஸில் நான் கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் ட்ரா பண்ணணும். யூ ஷேப்க்கு அந்த கர்வ் ட்ரா பண்ணணும். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு கர்வியர் பார்ட்டை இப்படி நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கர்வை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தையலுக்கு நம்ம இந்த 1/4 இன்ச் மேலே விடலை இல்லையா, இப்போ அந்த 1/4 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கேலப் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1/2 இன்ச் வேணும்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த 1/4 இன்ச் லைனை மார்க் பண்ணிவிட்டு இதில் அந்த கர்வை ட்ரா பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு அதை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேலப் ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் சைஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த ஜரி த்ரெட்டுடைய இந்த கர்வி பாட்டில் நான் கர்வ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த 2 சைடும் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அதை எக்ஸாக்டில் வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஃபோல்டிங்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். நம்ம ஃபோல்டிங் எட்ஜிலேருந்து மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு மேலே வரைக்குமே கரெக்டாக வரும் இந்த கர்வு. இந்த கர்வ் எங்கே வைக்கணும்னா அந்த மார்க் பண்ண லைனை எக்ஸாக்டில் வச்சுக்கணும் நீங்கள். பாருங்கள், நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போது ஃபோல்டிங் எட்ஜிலேருந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்ட் லைனில் அந்த மார்க் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் இருக்கிறீங்களா, அதில் வந்து இந்த கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் ஒரு கர்வையும் இப்படி முடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சைஸ் இதை விட பெருசாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கர்வ் போதுன்றதுனால நான் இந்த ஜரி த்ரெட்டோடைய இந்த கர்வியர் பார்ட்டியை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேமாக கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் லைனில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஸ்கேல்ப்புமே ஈவனாக இருக்கும். இப்போ நான் இந்த கர்வி பார்ட்டில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். அங்கே இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் முடிய போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப்பை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1/4 இன்ச் அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும்
அந்த கர்வ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் அந்த 1/4 இன்ச்சில். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிட்டுமா, இப்போது இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நீங்கள் கேன்வாஸில் நீங்கள் தையலுக்காக விடுறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நெக் ஷேப் பண்ணாலுமே இந்த கேன்வாஸில் நீங்கள் அந்த டிசைனுக்கு கீழே நீங்கள் ஒரு 1 இன்ச் விடணும். நான் இப்போ அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சூப்பரான ஸ்கேலப் டிசைனு நீங்களும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் இதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பென் ஆர் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பின் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து கட் பண்ணுறப்போ மூவ் ஆகாமல் இருக்கும். நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த கர்வியர் பார்ட் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கர்வுக்கு வர மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். கட்டிங்கில் எதனா மிஸ்டேக் ஆனால் கூட ஸ்கேலப் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. எப்படி கட் பண்ணணும் நீங்கள் சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு இதை நான் லைனிங்கில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ண போகிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற லைனை விட்டு மற்றதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறமா இருக்கிற கேன்வாஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம லைனிங்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் இதை வந்து நம்ம கேன்வாஸு சென்டராக கரெக்டாக லைனிங்கோட சென்டரும் கேன்வாஸோடைய சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கர்வையை நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோமான்றது தெரியும். இப்படி நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் பேக் சைடும் வந்துடும். இப்போ நான் இந்த கர்வி பார்ட்டை லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா கேன்வாஸ் நம்ம சென்டராக ப்ளேஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கமும் நம்மளுக்கு இந்த கர்வி பார்ட் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ பாருங்கள், அடுத்து இப்படி லைனிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங்கோட இந்த சென்டர் பார்ட்டை ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நான் மார்க் பண்ணணும்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து கேன்வாஸை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கணும். ஏன்னா கேன்வாஸோடைய சென்டரும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸோடைய அந்த சென்டர் பார்ட்டும் சேமாக இருக்கணும், லைனிங்கோட சென்டரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கு இல்லையா, இந்த ஷைனிங் பார்ட்டு தான் உங்களுக்கு ஃபேப்ரிக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அயன் பண்ணால் உங்களுக்கு அதில் இருக்கிற க்ளூ வந்து செட் ஆகிட்டு ஸ்டிக் ஆகிடும் ஃபேப்ரிக்கோட. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே நான் வச்சுக்கிட்டு நான் இப்படி வச்சு பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா. இதை நான் பின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பின் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா ஸ்டிக் ஆகிடும். நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் அயன் பண்ணிக்கிறேன். நம்ம இதோடு இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங்கில் நம்ம பண்ண தேவையில்லை. தின்னாக கேன்வாஸ் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும் இந்த மாதிரி டக்குன்னு. இப்போ இதை நான் அயனிங் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு எப்படி பின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் நல்லா ஸ்டிக்கர் வரைக்கும் மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு
நம்ம இதை எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே ஸ்டிக் ஆகிடுச்சிங்களா. இப்போ நம்ம இந்த கர்வி லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன். இதோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணணும். லைனிங்கை, அதாவது லைனிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் சென்டராக இப்படி ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த கட் கொடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே அதே மாதிரி லைனிங்லேயும் நீங்கள் ஒரு கட் கொடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டுமே கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கும் மேலே, சரிங்களா, அந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நான் லைனிங்கை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கிறேன். சென்டர் டு சென்டர் ஒன்றா மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கர்வி லைனில் கரெக்டாக அந்த ஸ்கேலப்பை நீங்கள் அந்த கர்வி பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மிடில் அந்த கர்வ் முடியுதுலையே அங்கே நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிக்கோங்க. நீடியில் உள்ளதாக இருக்கணும் ஃபேப்ரிக்குள்ளே. கரெக்டாக அந்த கர்வி பார்ட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கர்வியை மேலேயே தைக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கேலப்பாக பொறுமையாக தைச்சி பாருங்கள். நான் நீடியில் மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்கேலப்புமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அழகான ஸ்கேலப் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவேன் இதை. பாருங்கள், இப்போ நான் இதை முடிக்க போகிறேன். கரெக்டாக அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த கர்வ் கிடைக்கும். இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக் உள்ளே இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இருக்கு இல்லையா, ஒரு 1/4 இன்ச் நம்ம இந்த ஸ்கேலப்லேருந்து லைனிங் வந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸில் எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் லைனிங் வந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி க்ளோஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் அந்த மிடில் பார்ட்லலாம் கட் கொடுக்கணும். கட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அந்த தையலுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கர்வுக்கு மிடில் பாருங்கள், கரெக்டாக அந்த கர்வையே கட் பண்ணிட்டேன்னா அடுத்து இந்த மிடில் பார்ட்டில் நம்ம கட் கொடுக்கணும். இதை பாருங்கள், இப்போ இந்த மிடில் இருக்கு இல்லையா, 2 கர்வுக்கும் மிடில் பார்ட்டில் நான் கட் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் சின்ன கட்டர் வச்சு நீங்கள் கட் கொடுங்க. சிசரில் சம்டைம்ஸ் நீங்கள் கட் கொடுக்குறப்ப த்ரெட்டை கட் பண்ணிடுவீங்க. அதனால் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. அந்த கர்வ் இருக்குல்லையே, கர்வுக்கு மிடில் அந்த கார்னர்ஸில் கட் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா கட்டும் கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி டர்ன் பண்ணணும். லைனிங்கை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைனிங்கை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலப்பாக நீங்கள் இப்படி வெளியே எடுக்கணும். இப்படி உள்ளே நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கர்வியர் பார்ட்ன்றது இப்படி மேலே அழகாக வந்துடும். தையலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கட் கொடுக்கணும். தையலையும் நீங்கள் கட் கொடுத்துடக்கூடாது. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாம் டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் நல்லா சரி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இந்த ஸ்கேலப் வந்துடும், கிடச்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை நான் அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். அயன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்கேலப் ஒரு கர்வ்லையுமே நம்ம வந்து டாப் ஸ்டிச் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்றதை பாருங்கள்.
இப்போது அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எல்லா ஸ்கேலப்பையும் இந்த கர்வி பார்ட்டுக்குள்ளேயும் அங்கேருந்து நீங்கள் டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ எப்படி அந்த கார்னரில் தைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மிடில் அந்த கர்வியில் நீங்கள் இப்படி தைச்சிடுங்க. இப்படி ஒரு ஸ்கேலப்பாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து நான் இப்போ இதை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணணும். இப்போ இதை நான் கட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு ரொம்பவே நீட்டாக இருக்குங்களா? இப்போ அடுத்து மெயின் ஃபேப்ரிக்லேருந்து லைனிங்கை நம்ம அட்டாச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இங்கேருந்து இந்த லைனில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் சேம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்ன்றப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த கர்வி பார்ட் வரப்பெல்லாம் நீங்கள் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. இந்த மாதிரி சரி பண்ணிகிட்டே நீங்கள் இந்த வேஸ்டெல்லாம் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்ட்டையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் எப்படி சரி பண்ணுறனோ சேம் அதே மாதிரியும் நீங்கள் சரி பண்ணிகிட்டே தைச்சிக்கோங்க. நான் இப்போ இது மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கோடு அட்டாச் பண்ணியாச்சு. நான் முடிக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் பிடிக்கணும். வெய்ஸில் வந்து நம்ம அந்த கீழே 1/2 இன்ச் தானே விட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ளோஸாக அந்த தையலுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேப்ரிக் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அடுத்து இப்போ வெய்ஸ்ட் லைனில் நம்ம 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, பார்டர் இருக்கிறதுனால. அடுத்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா 2 இன்ச்சு ஸ்டிப்பு நம்ம தனியாக எடுக்கணும். அதனால் லைனிங்கில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்லேருந்து ஒரு 2 இன்ச் லைனுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ஃபோல்டிங்கில் இல்லை, கட் பண்ணி தான் இருக்குது, ஜாயின் பண்ணணும். 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளவுஸுடைய அளவை வச்சு பாருங்கள். எப்படி நான் இங்கே வந்து ஜாயினிங் கொடுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி இருக்கேன். ஜாயினிங் கொடுத்துட்டு இது எங்கே முடியுதோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கொடுத்தா நீங்கள் தனியாக ஸ்டிப் எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிப்பை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 1/4 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு பேக் பேட்டர்ன் இருக்குல்ல இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த 1/2 இன்ச் லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த 1/4 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு 2 தையல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸோடைய மெயின் ஃபேப்ரிக்கு மேலே அந்த 1/2 இன்ச் லைனில் நீங்கள் அந்த ஸ்டிப்பை ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அந்த 1/2 இன்ச் நம்ம தையலுக்குன்னு விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சை லைனிங்லேருந்து நம்ம எப்படி தைக்கணும். ஒரே ஒரு தையல் மட்டும் நீங்கள் தைச்சிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. நான் 1/2 இன்ச்சில் எக்ஸாக்டாக நான் என்ன அளவு விட்டணும் நான் அந்த இடத்துல அந்த அளவில் தைக்கணும். சரிங்களா? அதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அதை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதாவது இப்படி லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைனிங் மேலே ஒரே ஒரு தையல். இதை வந்து டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு
நான் அதை அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ளே டர்ன் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாகவுமே இப்படி டர்ன் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக்கை இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை இன்னொரு மடிப்பு மடித்து நீங்கள் அதுக்கு மேலே ஒரே ஒரு தையலை இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கீழே அந்த வேஸ்ட் அண்ட் பார்டரும் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜஸில் நீங்கள் அந்த ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னுட்டு. இப்போ கொஞ்சம் பொறுமையாக இதை இந்த ஒரே ஒரு தையலில் இந்த ஸ்டிச்சஸை முடிச்சிடலாம். இப்போ நான் முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் ஆர்ட்லாம் ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே லைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குங்களா. அடுத்து வேஸ்ட் ஆர்ட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி மார்க்கிங் உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே இருக்குன்றதுனால நீங்கள் அதை மட்டும் நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மார்க் இருக்கிறதுனால அந்த லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்ஸையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் இதே அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த சைடுமே அந்த மார்க்கிங் இருக்கிறதுனால நான் அதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன், டார்க் பண்ணிக்கிறேன் மார்க்கரில். நம்ம இந்த வேஸ்ட் ஆர்ட் முடிச்சிட்டோன்னா பேக் பார்ட்டும் ஃபினிஷ் ஆகிடும். நான் ஷோல்டர்னுடைய மிட் பாயிண்ட்லேருந்து இந்த டாட் கீழே இப்படி பிடிச்சிக்கிட்டு நான் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த சேம் 1/2 இன்ச்சில் நீங்கள் இங்கே தைச்சிடுங்க. ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் அப்படியே டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச்சஸும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி 2 டாட்டுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.